ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு மின்ட் சிக்கன் டிக்கா. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வீட்லேயே ரெஸ்டாரண்ட்டே போக வேண்டியதில்லை. சூப்பராக 5 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்றலாம் இந்த டிக்கா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டிலே பண்ணாமல் சூப்பரான இந்த சிக்கன் மின்ட் டிக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நல்லா ஒரு கை அளவுக்கு புதினா தலையை நல்லா ஆஞ்சிட்டு கழுவி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், இது வந்து 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா பொடி. சாட் மசாலா பொடி சேர்த்தலாம், இல்லைன்னா நீங்கள் பிளாக் சால்ட் இருந்தால் அது கூட சேர்த்திக்கலாம். இது வந்து கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், எல்லாமே 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் இது கூடவே சேர்த்திக்கலாம். ஒரு அரை பழத்தோட எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுருங்க. விதை இல்லாம இதுல வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம கோர்ஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது மாதிரி கொஞ்சம் கோர்ஸான ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. நான் தண்ணி எதுவும் விடலை, அந்த எலுமிச்சம்பழம் சாறு விட்டோம்ல அதுலயே அரைஞ்சிச்சு. இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்தா போதும். இப்போ சிக்கன் வந்துட்டு நம்ம டிக்காக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயர் பீசஸாக வெட்டி வச்சிருக்கிற கியூப்ஸ் மாதிரி இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. பிரெஸ்ட் பீசஸ் எல்லாமே போன்லெஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இதில் நம்ம அரைச்சிருக்கிறோம்ல இந்த விழுது, அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூடவே நான் வீட்டில் எடுத்து வச்சிருக்கிற இந்த பால் ஏடு இருக்குதுல்ல, அதை கொஞ்சம் சேர்த்திக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இது வந்து காய்ச்சி எடுத்த பால்லேருந்து எடுத்த ஆடை இதுலேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம சாட் மசாலா சேர்த்திருக்கிறோம், அதுலேயுமே கொஞ்சம் உப்பு சுவை இருக்கும், நல்லா பார்த்து சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது வந்துட்டு மேரினேட் ஆக விடுங்க. மினிமம் ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த டிக்கா. முந்தின நாளே கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மேரினேட் பண்ணி வைங்க. இப்போ இது மாதிரி கலந்து வச்சாச்சு. இப்போ இதை மூடி போட்டு நம்ம அப்படியே மேரினேட் ஆக விட்டுடலாம். ஒரு 2 மணி நேரம் இது அப்படியே மேரினேட் ஆகட்டும். இப்போ சிக்கன் வந்துட்டு நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்துட்டு ஸ்கியூவர்ஸில் குத்தி நம்ம வந்துட்டு கிரில் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் அவனில் கிரில் பண்ணலாம், இல்லை பேனில் வந்து கொஞ்சமாக பட்டரோ இல்லை எண்ணெயோ போட்டு அப்படியே கிரில் பண்ணி எடுக்கலாம். இல்லைனா நேரடியாக நீங்கள் எல்பிஜியில் கூட அடுப்பில் வச்சு கிரில் பண்ணலாம். நான் இன்னைக்கு அடுப்பில் தான் வச்சு கிரில் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவர்ஸில் நம்ம குத்திக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் குத்திக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட ஸ்டீலில் வந்து ஸ்கியூவர்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பேம்பூவில் கூட குத்தி நீங்கள் பேனில் வந்துட்டு கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே நம்ம மீதி இருக்கிறதையும் நம்ம குத்தி வச்சுக்கலாம் ஸ்குயர்ஸில். இப்போ இந்த மாதிரி அடுப்பை நான் பற்ற வச்சிருக்கிறேன். இப்போ அடுப்புலையே நம்ம நேரடியாக தான் சுட போகிறோம். இதெல்லாம் நம்ம ஈரெல்லாம் சுடுவோம்ல, அந்த மாதிரி தான் சுட போகிறோம். இது குயிக்காக ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்தில் இது வந்துட்டு கிரில் ஆகிடும் சூப்பராக. இந்த மாதிரி செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேனில் கொஞ்சமாக எண்ணெயோ பட்டரோ விட்டுட்டு இதை வந்துட்டு கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக கிரில் ஆகுற மாதிரி இந்த மாதிரி மாற்றி மாற்றி கிரில் பண்ணிக்கணும். சுற்றி சுற்றி 2 பக்கமும் எல்லா பக்கமும் ஈவனாக கிரில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிரில் ஆகட்டும். அதுக்கப்புறம் லைட்டாக மேலே வந்துட்டு நம்ம எண்ணெய் பூசிட்டு திருப்பி கிரில் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக கிரில் மார்க்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், நெய் இல்லைன்னா பட்டர் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ட்ரை ஆகாமல் ஒரு மாதிரி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும் சிக்கன். இப்போ திரும்பவும் கிரில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, சூப்பராக நம்மளோட டிக்கா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, நல்லா கிரில் ஆயிடுச்சு. ரொம்ப ஓவராக நம்ம கிரில் பண்ணோம்னா ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும். இப்படி இருக்கும்போது எடுத்தால் தான் நல்லா ஜூஸியான சிக்கன் கிடைக்கும். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு ஸ்குவர்ஸில் குத்தி இருக்கிறதையும் நம்ம வந்து கிரில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்மளோட செம டேஸ்டியான சிக்கன் மின்ட் டிக்கா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ரீன் சட்னி, அப்புறம் ஏதாவது ஒரு சாலட், ஆனியன் ரிங்ஸ், அப்புறமேட்டு லெமன் வெஜ்ஜோட நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் எல்லாம் தோத்து போயிடும், அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.